இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ இரட்சகராக, மேசியாவாக, தேவனாக, நித்திய ஜீவனை அருளுகிறவராக உம்மை விசுவாசிப்பதனாலே நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அடையாளங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது மிகப்பெரிய உண்மைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை அற்புதங்களை சார்ந்ததாக இல்லாமல் உம்மை சார்ந்ததாக, உம்மீது வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து யோவான் புஸ்தகத்தில் உள்ள 7 அடையாளங்கள், அதில் 3 அடையாளங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதலாவது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறது, 2வது வார்த்தையினாலே சுகமாக்குகிறது, 3வது ஓய்வு நாளிலே சுகமாக்குனது. இந்த காரியங்களெல்லாம் ஆதியாகமத்தோடு ஒப்பிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், தான் முதல் அடையாளம். 2வது வார்த்தையினாலே சகலவற்றையும் உண்டாக்கினார், அப்படிதான் வார்த்தையினாலே சுகமாக்கினார். 3வது ஓய்வு நாள் உண்டாக்கின பிறகு அவர் ஓய்வு இளைப்பாறுதலில் இருந்தார். ஆனால் அவர் இளைப்பாறுதலிலிருந்து எழுந்தது இந்த உலகம் புண்பட்டு விட்டபடினால், இந்த உலகம் உடைந்து விட்டபடினால், அந்த உலகத்தை சுகமாக்கும்படியாக பிதா எழுந்தார். அதையே இயேசு கிறிஸ்து இங்கே செய்தார் என்பதை பார்த்தோம். இப்போ 4வது சைன், 4வது அற்புதம், அல்லது அற்புதம் சொல்றதை விட இது அடையாளம் என்று சொல்லலாம். அப்படிதான் யோவான் எழுதுகிறதாக ஆங்கில வேதாகமத்தில் சைன்ஸ் ஆஃப்டர் தி சைன், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் அப்படின்னு போட்டிருக்குது. தமிழில் அற்புதம் தான் போட்டிருக்கு. ஆனால் இந்த அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிருப்போம். இது வரைக்கும் நான் பேசுனதை தொடர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா அதை புரிஞ்சிருப்பீங்க. அற்புதம் என்பது ஒவ்வொரு முறையும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இப்போ இன்னைக்குள்ள அற்புதம் எதுனா 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்த அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜனங்க அடுத்த நாளும் இயேசுவை தேடி வந்தாங்க. படகு பிடிச்சி அக்கறைக்கு வந்துட்டாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையிலலாம் வரல, அக்கறைக்கு வந்ததுக்கு காரணம் என் மேலே இருந்த அக்கறை கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கும் நான் அப்பம் தருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நாம் சாமி கும்பிட்றதே, கடவுளை தேடுறதே நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான். ஏதாவது சாமி செய்வார் அப்படின்னு தான் இது பண்ணுறோம். ஆனால் அவர் தினந்தோறும் 5 அப்பத்தை பிச்சு 5000 பேருக்கு கொடுக்கறது, 50 அப்பத்தை பிச்சு 50000 பேருக்கு கொடுக்குற அற்புதங்களை செஞ்சு காட்டுகிறவராக இல்லை. அவர் ஒரு முறை செய்கிறாரு, ஒரு முறை அந்த அடையாளத்தை செய்கிறார். அடையாளம் என்பது ஒரு முறை அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள்னா, அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை எங்கே இருக்கிறவங்களும் எப்படிப்பட்டவங்களும், பச்சையில் லைட் எரிஞ்சதுன்னா புறப்படணும் அப்படிங்கிறது ஒரு அடையாளம், ஒரு சைன். அது எல்லா ஊருக்கும் பொதுவாக இருக்கிறது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அடையாளத்தை நட்டியாச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு முறையும் புறப்படு, நில்லு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றதுனால தான் ஒரு அடையாளத்தை நிறுத்துறாங்க. அதை பார்த்தா ஜனங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அடையாளங்கள் என்பது புரிந்து கொள்வதற்காக செய்யப்படுகிறது, அற்புதங்கள் என்பது பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகிறது. ஆண்டவர் இந்த இடங்களில் இதை ஒரு அடையாளமாக செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் பஞ்சத்தை தீர்த்துருவேன், உங்களுடைய சாப்பாடு பிரச்சனையை போக்கிடுவேன்னு சொல்வதற்காக இது செய்யலை. சாப்பாடு பிரச்சனையெல்லாம் போக்குவார், அன்றன்றுள்ள ஆகாரத்தெல்லாம் தருவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அடையாளம் என்பது வேற ஒரு விஷயங்களை அந்த இடத்துல சொல்வதற்கு வருகிறார். இந்த அடையாளங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்றது போல புரிந்து கொள்ள முடியும். என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருவார் அப்படின்னு இதில் நாம் புரிந்து கொள்ள முடியும்.
மேலோட்டமான சில விஷயங்களை நாம் இதில் பார்க்க முடியும். பிரம்மாண்டமான ஆழமான காரியங்களையும் இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் நீங்கள் முதல் 3 அடையாளங்களில் கூட இதுவரையும் பார்த்திராத, இதுவரையும் நம்ம அதை வாசிக்கும் போது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத சில விஷயங்களை இந்த 3 வாரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது வார்த்தைகளாக இருந்தால் அது எப்படி வார்த்தைக்கும் வேதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். எப்படி திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதன் மூலமாக இந்த மலையில் ஒரு விருந்தை உண்டு பண்ண போகிற ஒரு மேசியா இவர் தான் அப்படிங்கிறத எப்படி அவங்க புரிந்து கொண்டார்கள். அதே போல் கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஓய்வு நாளில் அவர் செய்கிறது நிமித்தமாக அந்த ரிசரக்ஷன் நாளை அவர் காண்பிக்கிறார் அவர்களுக்கு. ஓய்வு நாளுக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை ஓய்வு நாளிலே அவர் காண்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுபோல இன்றைக்கும் கூட இந்த அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிப்போம். 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் நான் துவங்குகிறேன். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. மறுபடியும் ஒரு பண்டிகை. கடந்த வாரத்திலையும் ஒரு பண்டிகை சொன்னேன். அதுக்கு முதல் வாரத்திலையும் ஒரு பண்டிகையை பற்றி பார்த்தோம். 7 அடையாளங்களை யோவான் எழுதினது போல 7 பண்டிகைகளை குறித்தும் யோவான் இங்கே எழுதியிருக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியம் செய்த ஒரு 7 பண்டிகைகள், 7 ஃபீஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் முதல் அற்புதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அற்புதம் முடிந்த பிறகு அவர் அந்த தேவாலயத்தில் போய் சாட்டையை வச்சு சுத்தப்படுத்துகிற நேரம் பஸ்கா பண்டிகை அப்படின்னு போட்டிருக்கோம். பஸ்கா பண்டிகை காலமாக அது இருந்தது அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பெதஸ்தா குளத்தில் உள்ள நபரை பண்ணும்போது சுகப்படுத்தும் போது அது பூரீம் பண்டிகை. யூதருடைய ஒரு பண்டிகைன்னு போட்டிருக்குது அங்கே, ஆனால் அது பூரீம் பண்டிகை அப்படின்னு பார்த்தோம். அங்கே தான் அவரை கொலை செய்ய தேடினார்கள். ஏனென்றால் அவர் ஓய்வு நாளில் சுகமாக்கினார். அது மாத்திரம் இல்லாமல் தம் பிதாவும் அந்த நாளில் கிரியை செய்கிறார் சொன்னது மாத்திரம் இல்லாமல் தம்மையும் பிதாவையும், தனக்கு அவர் பிதா என்று சொன்னதுனால தம்மையும் அவரையும் ஒரே ஒப்பீடாக செய்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்ய வகை தேடினபடினால இந்த 2வது பஸ்காக அவர் எருசலேமுக்கு போகலை, கரைக்கு இந்த பக்கம் வந்துடுறார். ஏன்னா அவர் பண்டிகை கண்டிப்பாக வருவார், ஏதாவது ஒன்று பண்ணுவார், அவரை கொலை செய்யணும்னு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டவர் அவர் வேலை செய்து எப்பவும் வேலை செய்கிற அந்த கப்பர்நகூம் அந்த பகுதிகளிலிருந்து மாறி அந்த கலிலேயா கடற்கரையினுடைய இன்னொரு கரைக்கு வருகிறார். அங்கே அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கும்படியாக மலையின் மேல் ஏறி உட்காருகிறார். சீஷர்கள் அவர் இடத்துல வருகிறார்கள், அவங்களோட கூட பேசுகிறார். பேசின பிறகு இப்போ இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஸோ இதுக்கு முன்னால் நான் அந்த பண்டிகையை பற்றி சொல்லிடுறேன். இப்போது முதல் பண்டிகை பஸ்கா, 2வது பண்டிகை பூரீம் பண்டிகை, 3வது பண்டிகை இங்கே இந்த பஸ்கா பண்டிகை. பிறகு நீங்கள் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகை நாளிலே அப்படின்னு வரும். கூடார பண்டிகை நாளில் தான் அவருடைய சகோதரர்கள் மறைந்திருந்து யாரும் செய்ய மாட்டாங்க, பிரபலியமாக இருக்க விரும்புகிறவங்க அங்கே போய் தான் செய்வாங்கன்னு சொல்லுவார். அந்த கூடார பண்டிகையில் இன்னொரு ஸ்பெஷல் டே வரும், பண்டிகையின் பிரதான நாள்னு வரும், அது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு போய் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பிறகு 10வது அதிகாரத்தில் யோவான் 10வது அதிகாரத்தில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், இந்த ஹனுக்கா என்று சொல்லப்படுகிற அந்த குத்துவிளக்கை வைத்து ஒரு பண்டிகை யூதர்களுக்கு இருந்துச்சு இயேசுனுடைய காலத்தில். அது நீங்கள் வேதாகமத்தில் பார்க்க முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பண்டிகை காலத்துலேயும் இயேசு போய் அங்கே கலந்துக்கிறத பார்க்குறோம். பிறகு கடைசியாக இறுதியாக ஒரு பஸ்கா பண்டிகைக்கு இயேசு வரும்போது அந்த வாரம்தான் அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. இது மூலமாக தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக தான் 3.5 வருடங்கள் இயேசு ஊழியம் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா இங்கே 3 பஸ்கா பண்டிகை, முதல் அற்புதம் செய்யும் போது முதல் பஸ்கா அந்த முதல் வருடம், பிறகு அவர் மரிக்கும் பொழுது 3வது பஸ்கா. ஆகவே அவர் 3.5 வருடங்கள் ஏறத்தாழ தம்முடைய ஊழியத்தை செய்தார் என்பதை எப்படி பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த பண்டிகைகள் வழியாக தான் நம்ம பார்க்குறோம்.
இன்னும் சொல்ல போனால் இந்த பண்டிகைகளெல்லாம் தம்மை அவர் வெளிப்படுத்தி இந்த பண்டிகைகள் தம்மிலே நிறைவேறுகிறது என்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார் என்று சொல்லலாம். இது ஒரு பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகை அவர் குறிப்பிடுகிறார். அந்த பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமுக்கு போகாமல் இந்த பக்கம் வருகிறார். அது ஒரு குறியீடாக யோவான் காட்ட விரும்புகிறார். நீங்கள் யோவான் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் என்பதையும் நமக்கு தெரியும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே குறியீடுகளால் நிறைந்தது. சிம்பிள்ஸு, சைன்ஸு, ஸ்டாரு, மிருகம், கடல், இது மாதிரி ஏராளமான அடையாளங்களை உள்ளடக்கியது. அப்போ யோவான் என்கிற அந்த நபர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பாரானால் அவர் குறியீடுகளை கொண்டு செய்தியை சொல்லுகிற ஒரு ஸ்டைல் அவர் பின்பற்றியிருக்கிறார். ஆகவே அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதெல்லாம் ஒரு குறியீடு என்பதை நாம கவனிக்க மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ பஸ்கா பண்டிகையை ஏன் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த பஸ்கா பண்டிகை என்பது ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை கொண்டாடுகிற ஒரு நினைவுபடுத்துகிற ஒரு ஃபங்க்ஷன். அது ஒரு விழா, ஒரு பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல். அப்போ இங்க ஒரு மீட்பர் இருக்கிறார். இவர் தான் அந்த மோசே. அங்க எப்படி ஒரு மீட்பு உண்டாச்சோ அதே போல இவரும் மீட்க தான் வந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறார். அதே நேரத்தில் எப்படி மோசே மன்னாவை வானத்திலிருந்து இறக்கினாரோ, மன்னாவை வானத்திலிருந்து இறக்கினதாக அவர்கள் நினைத்தார்களோ, ஆனா இயேசு சொல்லிட்டார் மோசே வானத்திலிருந்து இறங்கின அப்பாவத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க நம்பினாங்க மோசே தான் இதை இந்த அற்புதத்தை நமக்கு செஞ்சு இந்த மன்னா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அப்படி அவரை போலவே அப்பத்தை கொடுக்கிறவராக இவரை பிரசன்ட் பண்றது மூலமாக இவர்தான் நம்மை மீட்க வந்த மோசே, புதிய மோசே என்பதை யோவான் கொண்டு வருகிறார். ஜனங்களுக்கு அதை குறியீடாக சொல்கிறார். சிம்பாலிக்கா பேசுறாங்கன்னு சொல்றது இல்லையா, அதுதான் இது. அப்போ மோசே என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன போலவே ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இவர் தான். என்னை போலவே ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார்னு அவர் சொல்லும்போது ஜனங்க அந்த மன்னாவை சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம் அது. ஸோ ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மேசியா வரும்பொழுது மோசேயை போலவே நமக்கும் அப்பங்களை தருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும், செழிப்பா உண்டாகும். எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் மோசே சேர்த்தாரோ அது போல இந்த தேவனுடைய ராஜ்யத்துல செழிப்பு நிறைந்திருக்கும் அப்படின்னு ஜனங்க நம்புறாங்கல்ல. அப்போ இங்க 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து இவர் ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு குறியீடாக, உறுதியாக இவர்தான் மேசியா என்பதற்கு அடையாளமாக அது காட்டப்படுகிறது. இங்க இன்னொரு குறியீடும் நான் சொல்றேன். அதாவது முதல் அற்புதம் ஜலத்தின் மேல ஆவியான அசைவாடினார், 2வது இந்த வார்த்தையினால உண்டாக்கினார், 3வது ஓய்வு நாள். இப்ப 4வது சொல்ல போனா யாத்ராகம புஸ்தகமும் சொல்லலாம். இதை ஆதியாகம புஸ்தகம் முடிஞ்சு யாத்ராகம புஸ்தகம்னு சொல்லலாம். எப்படி யாத்ராகம புஸ்தகத்தில் தான் மன்னா, இங்க இவர் அப்பத்தை அதிகமாக்கி கொடுக்குறாரு. ஆனா நான் அதை வேற மாதிரி பார்க்கிறேன். அந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அது வரைக்கும் வார்த்தையினால் வேலை செய்து கொண்டிருந்த ஆண்டவர் 2வது அதிகாரத்துல கைகளினால் வேலை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். மண்ணை எடுத்து அதை மனிதனாக மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். மிருகங்கள் எல்லாம் களிமண்ணால செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். மனிதனையும் கூட பண்படுத்துகிறவனாக வேலை செய்கிறவனாக அங்க வைக்காத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுவரைக்கும் அது தண்ணீரை திராட்சரசமாக்குறதா இருந்தாலும், ராஜாவுடைய மனுஷனை சுகமாக்குறதா இருந்தாலும், எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றதா இருந்தாலும் வார்த்தைகளினாலே செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்பொழுது நம்முடைய கைகளினாலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு நம்முடைய கைகளினாலே வேலை செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, மனிதன் அப்படி உண்டாக்குன பிறகு அவனை கொண்டு தோட்டத்தில் வைத்து ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு ஏராளத்தையும் தாராளத்தையும் தருகிறார். அதாவது நீ இதை தான் சாப்பிடணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இன்னும் ஆங்கில புஸ்தகத்துல இப்படி யூ ஆர் ஃப்ரீ டு ஈட் அப்படின்னு சொல்லி முதலாக ஃப்ரீடம் அல்லது ஃப்ரீ என்கிற வார்த்தை அங்கதான் வருது. யூ ஆர் ஃப்ரீ டு ஈட்.
இதுல இந்த இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா கனியும் நீ புசிக்கலாம், இந்த ஒரு கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார். இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடைபெறுகிறது. நமக்கு தெரியும், இதை தான் நம்ம இந்த பாவம் வந்த இடமாக பார்க்கிறோம். இந்த பழத்தை அவன் சாப்பிடும்பொழுது எப்படி இது நடக்குது? ஏராளமும் தாராளமும் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். எல்லா கனியும் நீ சாப்பிடலான்னு சொன்னார். ஆனா சர்ப்பம் என்கிற ஒரு ஜந்து, அந்த குழப்பத்தை விளைவிக்கிற ஒரு கிரியேச்சர், இது மனிதனுடைய மனதில் ஒரு பொய்யை விதைக்குது. என்ன பொய் விதைக்குதுன்னா, உனக்கு எல்லாம் தரப்படலை, உனக்கு போதுமானது இல்லை, பற்றாக்குறை உனக்கு இருக்குது, நீ இன்னும் அடைய வேண்டியது எல்லாவற்றையும் அடைஞ்சிடல. ஸோ இந்த இன்சஃபிஷியன்சி அல்லது ஸ்கார்சிட்டி என்று சொல்லுவார்கள். அந்த பற்றாக்குறை மனப்பான்மை இருக்குது இல்லையா, அந்த பற்றாக்குறை மனப்பான்மையை ஒருத்தனுக்குள்ள புகுத்தின உடனே அவன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா, இந்த பழமும் எனக்கு வேணும், எனக்கு இருக்கிறதெல்லாம் போதாது, எனக்கு எது தரப்படவில்லையோ அதன் மேல எனக்கு ஒரு ஆசை எனக்கு உண்டாகுது. அதை எடுத்து சாப்பிடும்போது தான் மற்ற ஸ்டோரிஸ் எல்லாம் உண்டாகுது. அப்போ பிசாசு இவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன விதைச்சிட்டான்? தேவன் உனக்கு எல்லாம் தரல, நீ தேவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, அவர் உனக்கு தருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு தேவையானதை நீ தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் உலகம் ஒரு தத்துவத்தில் ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன? உனக்கு தேவையானதை நீ தான் எடுத்துக்கணும். அது ஒரு முக்கியமான தத்துவமாக செல்ஃப் ப்ரெசர்வேஷன் சொல்லுவாங்க. எக்கனாமிக் செல்ஃப் ப்ரெசர்வேஷன், சுய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுய பாதுகாப்பு என்கிற ஒரு ஒரு வளையத்திற்குள்ளாக அல்லது ஒரு பள்ளத்திற்குள்ளாக மனிதன் தள்ளப்பட்டான். தேவன் அவனுக்கு எல்லாம் கொடுத்திருந்தா கூட, இல்லை உனக்கு வேண்டியதை நீ தான் எடுத்துக்கொள்ளணும்னு அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து சாப்பிடும்போது தான் பிரச்சனை உண்டாச்சு. இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா, பற்றாக்குறை மனம், போதுமானது இல்லை அப்படிங்கிற பயம், போதுமானதாக இந்த உலகத்தில் இல்லைங்கிற பயம்தான் மனிதனை இந்த வாழ்க்கை முறைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. மனுக்குலத்தினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, எ கைண்ட் ஆஃப் எம்டினஸ். எல்லாருக்கும், அதாவது ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் மட்டும் இல்லை, அது ஒரு எம்டினஸ் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு அந்த ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார், பிதாவை நமக்கு காண்பிக்க வந்தார். அந்த ஆவிக்குரிய எம்டினஸை சொல்லுவாங்கல்ல, இருதயத்தில் ஒரு வெறுமை, அந்த ஆவிக்குரிய வெறுமையை நீக்கும்படியாக வந்தார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் வெறும் அதுக்காக மட்டும் வரல, ஸ்பிரிச்சுவல் எம்டினஸை நீக்கிறதுக்கு மட்டும் வரல. அது மட்டுமே மனிதனுடைய பிரச்சனை இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு விதமான ஃபீலிங் ஆஃப் டையிங் இருக்குது. ஒரு வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் இருக்குது. இப்போ இயேசு சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி பரிபூர்ணத்தை பத்தி பேசுறாரு. அங்க எங்கெல்லாம் எம்டினஸ் இருக்குதோ அங்கெல்லாம் அவர் பரிபூர்ணத்தை பத்தி சொல்றாரு. இந்த இந்த மனிதனுடைய பெரிய பிரச்சனையே நமக்கு இல்லாமல் போய்விடும் என்று வற்புறுத்தி நம்ப பண்ணுகிற ஒரு மனநிலை. அது எல்லா மனிதர்களுக்குள்ளும் பிரச்சனையா இருக்குது. நமக்கு இல்லாம போயிடுச்சுன்னா, நமக்கு 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 கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த உலகம் குறைந்த அளவுடைய செல்வங்களால், குறைந்த அளவுடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. இதை ஒரு சில பிலாசபி இதுக்கு பின்பாக அதை இயக்குகிறது என்பதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காட்டப்போகிற முக்கியமான பாடம். ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க தயவு செய்து கவனிக்கும்படியாக கேட்கிறேன். இந்த செழிப்பின் உபதேசம் கிடையாது இது. அதில் எனக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது. செழிப்பின் உபதேசத்தில் எனக்கு விரோதம் கிடையாது. நானே செழித்திருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறேன். அதை வாசித்து நிறைய பேர் செழித்திருக்கிறாங்க, கடன்களை அடைச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு பேச போகிறது அது இல்லை. அதைக்கும் மேலான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு மனுஷனாலே பாவம் உலகத்திற்குள் வந்தது அப்படின்னு பவுல் சொல்றார் இல்லையா. இந்த பாவம் என்கிறதெல்லாம் நமக்கு சரியா விளங்கலை. என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இப்போ காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு போகும்போது தேவன் ஆபேலை அங்கீகரிக்கிறார். ஆபேலை அங்கீகரிக்கிறார்ன்றது காயினுக்கு எப்படி தெரியும்? நமக்கு சொல்லப்படலை. நெருப்பு எலியா காலம் மாதிரி நெருப்பு நக்கி போட்டுச்சா, என்ன நடந்துச்சு நமக்கு தெரில. அப்போ எப்படி அதை புரிந்து கொள்ளலாம்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஆபேல் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவனுக்கு கூடுதல் லேண்டோ
கூடுதலான மிருகங்களோ என்னவோ அவனுக்கு அவனுடைய தொழிலோ ஏதோ ஒன்று அபிவிருத்தி ஆயிடுச்சு. இப்போ காயின் பார்க்குறான், இவன் காணிக்கை கொடுத்ததுனால தான் இவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், ஏன் காணிக்கை அப்போ அங்கீகரிக்கப்படலைன்னு நினைக்கிறான். ஸோ இந்த ஆபேல் இருக்கிற வரைக்கும் எனக்கு வரவேண்டியதை அவன் தடுத்து விடுவான். இந்த ஆபேல் இருக்கிற வரைக்கும் எனக்கு வரவேண்டியது வராது. இவனை நான் ஒரு காம்படிஷனாக பார்க்குறேன். இவனை நான் காம்படிஷனாக பார்க்கும்போது நான் எலிமினேஷனுக்கு நேராக போகிறேன். ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அதாவது அவனை மட்டும்தான் நான் ஆசீர்வதிப்பேனா, உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னா? என்கிட்ட ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது. நீ சரியாக செஞ்சால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், அவன் சரியாக செஞ்சால் நான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் வருது. அதுக்கெல்லாம் வேற வேற அர்த்தங்கள் இருந்தால் கூட இப்போ அதுக்கான சமயம் இல்லை. ஆனால் இவன் புரிந்து கொண்டது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆபேல் ஒழிக்கப்படாவிட்டால், இந்த ஆபேல் இல்லாவிட்டால் எனக்கு வர வேண்டியது எனக்கு வர முடியாது. இவனை நான் ஒழித்து விட்டால் இவனுக்கு வருகிறத நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறத த வேஜஸ் ஆஃப் த சின் இஸ் டெத் அப்படின்னு சொல்லி சொல்கிற வசனத்தை நான் மாற்றி எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, த வேஜஸ் ஆஃப் காம்படிஷன் இஸ் எலிமினேஷன். இவன் எனக்கு தொந்தரவாக இருக்கிறான், இவன் எனக்கு போட்டியாக இருக்கிறான், இவன் எனக்கு வர வேண்டியதை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான், அல்லது அவனிடத்தில் இருப்பது எனக்கு வேண்டும் நான் நினைக்கும் போது அந்த மனிதனை கொல்லுவதற்கு, அந்த மனிதனை இல்லாமல் பண்ண போவதற்கு என்னால் ஆன காரியங்களை, முயற்சிகளை நான் எடுக்கிறேன். ஏன்னு சொன்னா, we are not believing we are blessed with abundance. நாம ஏராளத்தினால தாராளத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்புவதை விட, நாம் பற்றாக்குறை என்கிற சாபத்தினால் சபிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்புவது நமக்கு லகுவாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. நமக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்காது, அது வந்து அபண்டன்ஸா இல்லை. பாருங்க, சில இடங்கள்ல போன மாசத்துலலாம் நம்ம பார்த்தோம், வீட்டு பைப்புக்குள்ளெல்லாம் பணத்தை வந்து, அந்த தண்ணி வருமே அந்த பைப்புக்குள்ளெல்லாம் பணத்தை வந்து சுற்றி சுற்றி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ நகை, அவ்வளோ இது. சில இடங்கள்லாம் அந்த ரைடுலாம் போகும்போது பார்த்தா எவ்வளோ எடுக்கிறாங்க. அது பண ஆசை என்பதை விட, அந்த பண ஆசைக்கு பின்னால் இருக்கிறது என்னன்னா இந்த பயம். நாளைக்கு இல்லாமல் போயிருமோ, நாளைக்கு நமக்கு கிடைக்காம போயிருவோமோ. இதுதான் மனிதர்களை குவித்து வைக்க, ஹோர்டிங்னு சொல்றோம் இல்லையா, குவித்து வைக்க தூண்டுகிறது. எதுன்னு சொன்னா இந்த பயம்தான் அவர்களை ரன் பண்ணுது. இந்த உலகம் ஒரு முறையில் இயங்குகிறது. அந்த முறையினுடைய பின்புலம் என்னன்னு சொல்லி சொன்னா பயம். பயத்தின் அடிப்படையில் இயங்குகிற உலகம் இருளின் அதிகாரம். அன்பின் அடிப்படையில், அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை. அப்ப அந்த அன்பின் அடிப்படையில் இயங்குகிற ராஜ்யம் எதுன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய ராஜ்யம். இதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கும் இருளின் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த லென்ஸ் போடப்பட்டிருக்குது. என்னது? பற்றாக்குறை என்கிற பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு மனிதர் 2 மனிதர்லாம் கிடையாது. இது உங்களுக்கு புரியாத மாதிரி நீங்க பார்க்கக்கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையே அப்படி பார்க்கக்கூடாது. உங்களுடைய 2 வயசு ஞாபகம் வந்ததுன்னா அதை யோசித்து பாருங்க, அல்லது உங்களுக்கு 2 வயசு பிள்ளை இருந்ததுன்னா அதை பாருங்க, அது தவழ ஆரம்பித்திருந்ததுன்னா அதை பாருங்க. வீடு நிறைய ஒரு பொம்மைகளை போட்டுட்டு இன்னொரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து அந்த ரூம்ல உட்கார வச்சிங்கன்னா, இந்த குழந்தை போய் ரூம்ல இருக்கிற பொம்மையை எடுக்காது, அந்த குழந்தை கையில் இருக்கிற பொம்மையை தான் பிடுங்கும். அங்க ஆரம்பிக்குது, இந்த பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பொம்மையும் அது இந்த பிளெஸிங் ஆஃப் அபண்டன்ஸ் அது மறந்துருச்சு. இவ்வளவா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றதெல்லாம் அது மறந்துருச்சு. இந்த குழந்தை தான் நாம பிறகு வளரும் பொழுது அது இந்த பயம் பன்மடங்கா மாறுறதுனால, என்னை பாதுகாத்து கொள்ளணும்னா நான் பலசாலியா மாறணும், என்னை பாதுகாத்து கொள்ளணும்னா எனக்கு இதெல்லாம் இருக்கணும், நான் வெற்றி அடையணும்னா எனக்கு இதெல்லாம் இருக்கணும்ன்ற அந்த காரியங்கள்லாம் எப்படி பெருக்கிக் கொள்கிறோம்னா, நம்ம ஒரு பயம் உந்தி தள்ளுகிறது. நீ வந்து யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க, யாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, உனக்கு வேண்டியதை நீ தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த பயம் எல்லாம் என்ன பண்ணுது? நீ வந்து என்ன எப்படி சொல்றது, சமுதாயத்துல விடப்பட்டவனாக இருந்துருவ, தாழ்வானவனா மாறிடுவ, எல்லாரும் உன்னை நசுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இப்படிலாம் இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த உலகம் ஒரு சில தத்துவங்கள்ல ரன் ஆகுது. வலியவன் வாழ்வான், பணம் உள்ளவன் ஆழ்வான், அதெல்லாம் இந்த உலக தத்துவம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இங்க யாரு பலசாலிகளா இருக்கிறார்களோ, யார் யுத்தத்தில் வல்லவர்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். ஜெயிக்கிறவர்களுக்கான உலகம் தான் இது.
இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள போதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொல்ற இதுல இருந்து நல்ல நல்ல விஷயம் மாதிரியே தெரியும். ஆனா நாம் எல்லாரும் ஒரு போட்டிக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். நீங்க பாத்தீங்களா, இந்த முதல் லாக்டவுன் வந்தது பாருங்க, கொரோனா வைரஸ் நிமித்தமாக முதல் லாக்டவுன் வந்தபோது அமெரிக்காவில் உள்ள சில கடைகள்லாம் நமக்கு வீடியோ பார்த்துருப்போம். டாய்லெட் பேப்பருக்கு சண்டை போட்டாங்க. அந்த ஒரு வண்டி நிறைய டாய்லெட் பேப்பர், எவ்வளவு டாய்லெட் பேப்பர் கிடைக்குமோ அந்த மால்ல இருக்கிற எல்லாத்தையும் முதல்ல போறவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். அது வந்து சண்டை போடுறாங்க. ஒரு டாய்லெட் பேப்பர் கொடுறான்னா கொடுக்க மாட்டேன்றான். நாம ஏன்னா எவ்வளவு நாள் உள்ள இருக்க போறோமோ, எனக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது என்கிற பயம் அவன் என்ன பண்ணுது, ஹோல்டிங் பண்ண வைக்குது. பயம்தான் ஒரு மனிதனை குவிக்க பண்ணுகிறது. விளங்குதுங்களா? என்னை யாரும் மதிக்காம போயிடுவாங்க, இதெல்லாம் இல்லைன்னா என்னை மதிக்க மாட்டாங்க, நம்ம நல்ல சட்டை போடுறதுக்கு முதற்கொண்டு, நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பின்னாலேயும் 2 சக்தி தான் கிரியை செய்ய முடியும். ஒன்று பயமா இருக்க முடியும், இல்லைன்னா இன்னொன்று அன்பா இருக்க முடியும். யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னோ அல்லது பணம் காசு வச்சிருக்க கூடாதுன்னோ நான் சொல்லலை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா இதுக்கு பின்புலமாக இருக்கிறது பயமா அன்பா? சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 23 வயசு பையன் பயங்கரமான மில்லியனரா மாறி இருக்கான். இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா ரொம்ப பெரிய மில்லியனரா மாறி இருக்கிறான். அவனோட ஒரே நோக்கம், அவன் மில்லியனர் ஆகிறதுக்கான ஒரே நோக்கம், அதை வந்து உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்றது வந்து, அவன் வந்து ஒரு டொயோட்டா கொரோலா கார் வச்சிருக்கிறான். சும்மா சாதாரணமான ஒரு கார். 10 நண்பர்களோட சேர்ந்து ஒரு பில்டிங்ல தங்கி இருக்கிறான். அப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லலை, ஆனா அவன் அப்படி இருக்கிறான். அவனோட நோக்கம் அவன் பணக்காரன் ஆகணும்ன்ற வெறியில இருக்கிறான். பணக்காரன் ஆயிட்டான். 23 வயசுல பெரிய பில்லியனர் ஆயிட்டான். போன முறை $50 மில்லியன் நிறைய சமுதாய பணிகளுக்கு அவன் செலவு பண்ணியிருக்கிறான். அவனோட இலக்கு அடுத்த வருஷம் என்னன்னு சொல்லி சொன்னா $500 மில்லியன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ $500 மில்லியன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட நோக்கமா இருக்கும்போது, இங்க ஒரு ஆளு கொஞ்சம் வித்தியாசமா தெரிறாரு. $500 மில்லியன் நான் வந்து இந்த புகையினால ஏற்படுகிற அட்மாஸ்பியர்கள் சேஞ்ச், அதை நான் சரி பண்ணணும், மிருகங்களை வந்து பாதுகாக்கணும், இது மாதிரி ஒரு 4-5 விஷயம் சொல்றான். ஸோ இந்த ரெண்டு பேரும் பணக்காரங்க தான். ஆனா ஒருத்தன் பைப்புக்குள்ள பணத்தெல்லாம் சுட்டி வைக்கிறான், ஒருத்தன் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணுன்றதுக்காகவே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அப்ப 2 பேருடைய மோட்டிவேஷன் வேற வேற. அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்றேன். இது இந்த வலியவன் வாழ்வான், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இதெல்லாம் வந்து இருளின் ராஜ்யத்தினுடைய பின்புலம், மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவோம், கர்த்தர் உங்களை பணக்காரன் ஆக்குவார்னு சொல்லுவோம். ஆனா மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் என்ன? ஏன் பணக்காரன் ஆகணும்? பணக்காரன் ஆகலைன்னா நம்ம வந்து இந்த சமுதாயத்தால அடையாளப்படுத்தப்படாதவர்களா மாறிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானா தவறான பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த சீஷர்களுக்கு அதான் பிரச்சனை. இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க பாருங்க. அவர்களை அனுப்பி விடுவோம். ஆண்டவர் சொல்றாரு இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அவர்களை அனுப்பி விடுவோம். 200 வெள்ளிக்காசுகளுக்கு 200 பணத்துக்கு வாங்கினா கூட பத்தாது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, அவரு அப்படியே மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வர்றாரு. என்ன சொல்றாரு? 5 அப்பம் 2 மீன் இருக்குதுங்க, ஆனா இது போதாது, இவைகள் எம்மாத்திரம் அப்படிங்கிறாரு. இந்த ரங்க இந்த உலகம் எப்படி செயல்படுங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாரு ஆண்டவர். அதனால்தான் சொல்லியிருக்குது, அவர் தாம் செய்ய போகிறது என்னதென்று அறிந்து பிலிப்புவை சோதிக்கும்படியாக, அவனை சோதிக்கும்படியாக இப்படி கேட்டார். அவன் என்ன மாதிரியான லெவல்ல இருக்கிறான், இவ்வளவு நாள் ஆண்டவரோட பயணம் பண்ணியிருக்கிறானே, அவனுடைய சிந்தனை எந்த லெவல்ல இருக்குதுன்னு அவனை சோதனை பண்ணுவதற்காக இன்டர்மீடியட் டெஸ்ட் வைக்கிறாரு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி அது. இவனுக்கு மாறவே இல்லை, மனம் மாறவே இல்லை. இவரை இவ்வளவு தூரம் பார்த்து தண்ணீரை திராட்சரசமா மாத்தினவரை பார்த்து அவன் சேர்ந்த அடுத்த நாள் தான் அது நடந்திருக்குது. தண்ணீர் திராட்சரசமா மாத்தினது, வார்த்தையினால சுகமாக்குறத பாக்குறான். எழுந்து நடனா 39 வருஷமா படுத்திருந்தோம், எழுந்து நடக்கிறான். இதெல்லாம் பார்த்த பிறகு கூட அதெல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா நமக்குன்னு வரும்போது ரியல் சிச்சுவேஷன் பாருங்க என்ன நடக்குது. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அல்லது இந்த ஜனங்களை நைஸா நம்ம அனுப்பிடுவோம், இதுதான் அவங்களுக்கு தோணுது. இதுதாங்க பாவம். சிஸ்டமிக் சின்,
சிஸ்டமிக் சின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுதான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்றத நம்ம பர்சனல் சின்னோட ஒப்பிட்டுட்டோம். அவங்கள பாக்கு போடுறதுலேருந்து விடுவிப்பார், அவர்கள் சீரட்டு குடிப்பதிலிருந்து விடுவிப்பார், அவர்கள் விபச்சாரம் செய்வதிலிருந்து விடுவிப்பார்னு சொல்லி இந்த மாரல் இஷ்யூஸை தான் நம்ம கவனிச்சு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். நான் கேட்குறேன் ஒன்று, இயேசு தம்முடைய ஊழியத்தில் இந்த நாம் சொல்லுகிற ஒரு தனி மனித ஒழுக்கக்கேடான பாவங்கள் இருக்கு இல்லையா, ஒழுக்கக்கேடு, அந்த களத்துக்கு ஏறிய வந்த அந்த சகோதரியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஒரு நபரை இயேசு கண்டித்ததை நம்ம பைபிளில் பார்க்க முடியுமா? இந்த தனி நபர் ஒழுக்க பிரச்சனைகளை குறித்த யார் அவர் கண்டித்தார்? சகேயுவோ யார் அவர் கண்டிச்சார்? நீ செய்யறது சரியில்லைப்பா, நீ தவறா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம பாவம் என்று பேசுகிற அந்த விஷயங்களை செய்த எந்த நபரையாவது கண்டித்ததாக வேதாகமத்தில் இருக்குதானா? இல்லைங்க. அப்ப இயேசு எதை கண்டித்தார்? பரிசேயர்களை கண்டித்தார். அவர்களை கண்டனம் பண்ணி பேசுகிறார். ஐயோ அப்படின்னு சொல்றாரு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே அப்படிங்கிறாரு. அவர் எதுக்கு கவனமா இருக்க சொன்னார் தெரியுமா? எதுக்கு கவனமா இருக்க சொன்னாரு? ஏரோதுனுடைய புளித்தமாவை குறித்தும் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் சிஸ்டமிக் சின், சமுதாயத்தினுடைய குற்றம். நாம சுவிசேஷத்தை சரியா புரிந்து கொண்டிருந்தோம்னா இந்த சமுதாய குற்றத்துக்கு விரோதமாக தான் நம்ம போராடி இருப்போமே தவிர, இந்த தனி மனித போராட்டத்தில் அவனை விடுவித்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோமே, அது நம்முடைய போராட்டமாகவே இருந்திருக்காது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு ஒருபோதும் இந்த தனிப்பட்ட மனிதர்களை பாவிகளாக கருதி அவர்களை பாவிகளாக இந்த மதவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்தை ஆண்டவர் பேசல, சமுதாயத்தினுடைய பாவத்தை ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம சபை ஏன் அதை பேசலன்னு சொல்லி சொன்னா, இப்படிதான் சபை பேசிட்டு இருந்துச்சு. யூதர்களுடைய மத கட்டமைப்புக்கு விரோதமாகவும் ரோமர்களுடைய அரசியல் முறைக்கு விரோதமாகவும் சபை போராட்டம் செய்து கொண்டிருந்தது. அதுக்கு விரோதமா எழுதுனாங்க. அடிமைத்தனம், ஒரு ஒனோசிமஸ் என்கிறவருக்கு எழுதுகிறார், பிலமோனுக்கு எழுதுகிறார், ஒனோசிமஸை நீ நேசிக்கணும், அவன் ஒரு ஸ்லேவ், விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை. அது ஒரு சமுதாய புரட்சியாக அந்த நாட்களில் பார்க்கப்பட்டது. அந்த லெட்டர் வரலாற்று பதிவுகள் அது இருக்குது. எப்படி ஒரு அடிமையை நேசிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும், சகோதரனா கருதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா வரைக்கும் பவுல் எழுதின லெட்டர் பேசப்பட்டிருக்குது. சமுதாயத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சீர்படுத்தும்படியாகவும் சமுதாயத்திற்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளையும் தான் அன்னைக்கு பேசினாங்க. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க மாதிரி ஒழுங்கா ஜெபம் பண்ணு, ஒழுங்கா பைபிள் படி, பரலோகத்துக்கு சேருன்றதை பத்தி அவங்க பேசல. நாம என்னைக்கு கான்ஸ்டன்டைன் அல்லது கிறிஸ்தவமே அரசாங்கமாக மாறின போது அதுக்கு யாரை எதிர்க்கிறது? அதுவரையும் கிறிஸ்தவம் அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருந்தது. அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருந்தது. யூத மதத்தை எதிர்த்து கொண்டிருந்தது. யூதர்கள் அவங்களுடைய மதத்தைக்கு விரோதம் செய்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. பிறகு ரோமர்கள் அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க நடக்கிறதையும் அவங்க தனியா சபை கூடுறதையும் சகித்து கொள்ள முடியாம அவர்களை துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னைக்கு கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜா கிறிஸ்தவரானாரோ அன்னைக்கு கிறிஸ்தவம் ஸ்டேட் ரிலீஜனா மாறி போச்சு. அதுவே ஆட்சி செய்கிறதாகவும் அரசாங்கமாக மாறிவிட்டது. இப்ப யாரை எதிர்க்கிறது? அப்பதான் மனிதர்களுக்கு தனிப்பட்ட பாவத்தை சொல்லி அவங்கள வேற ஒரு காரியத்துக்கு அவங்கள ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்தை இனிமே எதிர்க்க முடியாது. நாம தானே அரசாங்கம், நாமளே மதமா மாறிட்டோம். எந்த மதத்தை எதிர்க்கிறது? இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறதோ அப்படியே மதம் செயல்படுது. அவங்களுக்கு ஒரு தனி ராஜாவாக்குனாங்க, அவங்களுக்கு ஒரு தனி பட்டம் கொடுத்தாங்க, அவர்களுக்கு ஹைரார்கி கொடுத்தாங்க. ஏன் இயேசு ஏரோதினுடைய முறைமைகள் வேண்டான்னு சொல்றாரு? இந்த முக்கோண வடிவம் தான் பாருங்க என்ற உலகத்தினுடைய லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர். நீங்க லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சர்னு ஒருத்தர் படம் போட்டாலே இந்த முக்கோணம் தான் போடுவாங்க. ஏன் இந்த முக்கோணம் போடுறாங்க? கீழே பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ உயர் அதிகாரிகளோ மேல இருப்பாங்க, அந்த உச்சாணி கொம்புல இருப்பாங்க, அந்த முக்கோணத்தினுடைய மேல இருப்பாங்க.
ஆனால் இதில் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மேலே போக 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 பற்றாக்குறை உண்டாகிறது. ஒருத்தர் தான் அந்த பதவிக்கு வர முடியும். கீழே உள்ள வேலைகளுக்கு நிறைய பேர் இருக்க முடியும். இங்கே போட்டி குறைவாக இருக்கும். போக போக போட்டி அதிகமாயிட்டே போகுது. இதுதான் வேர்ல்டு, காம்படிஷன் வேர்ல்டு. காம்படிஷன் அதிகமாகும். ஏன்னா மேலே போக போக இடம் கம்மியாகுது. அப்போ போராட்டம் ஜாஸ்தி ஆகணும். அங்க இந்த ஆளுகை முறையிலிருந்து மனம் திரும்புங்கள், இந்த ராஜ்ய முறையிலிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னதை நாம மனம் திரும்புங்கள், பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டோம். இவர் சொல்றாரு, நீ ஒரு ராஜ்ய முறையில் இருக்கிறீங்க, ஒரு விதமா உங்களை நீங்களே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறீங்களே, அதுல இருந்து மனம் திரும்புங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய ஆட்சி முறை சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய அரசியல் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய சிஸ்டம் சமீபமாக இருக்கிறது. இதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்னங்க அப்பத்தை எடுத்துட்டு வேற எங்கேயோ போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த உலக பிரச்சனையே இந்த 5 அப்பம் 2 மீன், அவ்வளவுதான் உலகம்னு பார்க்குறோம். இங்கதான் போட்டி பொறாமெல்லாம் உண்டாகுது. யார் பலவானா இருக்கணுமோ அவனுக்கு தான் நிறைய கிடைக்கின்றதுனால நம்ம பலவானாக மாற பார்க்குறோம். அந்த பலவானா மாறினா நிறைய கிடைக்கும். நிறைய கிடைக்கணுன்றது அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல ஒரு அடையாளமாக மாற்றும் போது இன்னும் பெரிய சிக்கல் ஆயிடுது. இப்படிதான் சபைகள்லையும் கூட இதே முக்கோண முறை இல்லையா? சீஃப் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அந்த போஸ்ட் வரணும்னா சாதாரணமா முடியாது. சாதாரணமா பணிகளுக்கு என்பது வேற மாதிரி. இங்க போக 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 அந்த நெருக்கம், ஸ்கார்சிட்டி அதிகமாயிடுது. ஸ்கார்சிட்டி அதிகமாகிறதுனால போட்டி அதிகமாயிடுது. இதே உலக முறை தான் இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிற காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே புளித்தமாவு தான். எந்த கடலிலிருந்து உப்பு பிரிக்கப்பட்டதோ அந்த உப்பு மறுபடியும் கடலுக்குள்ளே கொட்டப்பட்டு விட்டபடியால் உப்பால் பிரயோஜனப்படாமல் போயிட்டோம். இதுதாங்க பிரித்தெடுக்கிற வாழ்க்கை. இந்த உலகம் என்கிற கடல்ல இருந்து, இந்த உலகம் என்கிற தண்ணீர்ல இருந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது போல நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நம்மளை பிரிச்செடுத்தா அந்த உப்பு மறுபடியும் அந்த தண்ணியிலே போய் கலந்துருச்சு. இப்ப வித்தியாசமே தெரியல, எது உப்பு தண்ணின்னு தெரியாது. அதனால உலகம் சபையை பார்க்குது, அங்க ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது, இங்க ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது நம்ம நினைக்கிறோம். இந்த எல்லா அரசியலும் பற்றாக்குறையை அடிப்படையாக வைத்து ஜனங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுவது நிமித்தமாக, இவங்க அது நடந்துரும், அவங்க இது நடந்துரும், பற்றாக்குறை ஏற்பட்டுரும், இது நாடு அழிஞ்சிரும், இப்படி அப்படி போயிடும், ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்னா இவங்களை குறை சொல்றது நிமித்தமாக தான் இவங்க மேல வர முடியும். அதுதான் ஒரு முறை. ஏதோ இந்தியாவில், தமிழ்நாட்டில், உங்க மாநிலத்திலன்னு கிடையாது, உலகம் முழுவதிலும் இதுதான் முறை. இப்படிதான் உலகம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது. செயற்கையாக பண்ணப்படுகிற பற்றாக்குறைகள் மூலமாக தான் பல விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது. கார்பரேட்ஸ் எல்லாம் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அப்போ இந்த சொசைட்டி எப்படி பில்ட் பண்ணப்படுது பாருங்க. முதல் ஒரு நகரம் உண்டாக்கப்பட்டது. அந்த நகரம் யாரால் உண்டாக்கப்பட்டது? மனுஷர்கள் என்னை கொன்று போடுவார்கள் என்கிற பயத்தை நிமித்தமாக தனக்கு ஒரு நகரத்தை அவன் கட்டி கொண்டான். யாரும் உள்ள நுழைய முடியாத மாதிரி, யாரும் தன்னை கொன்று போட்டுற முடியாத மாதிரி காவலுக்கு ஆள் போட்டு ஒரு சூப்பர் சிட்டியை பில்ட் பண்ணது யாரு? முதல் காயின். எதன் அடிப்படையில? பயத்தின் அடிப்படையில. என்னை கொன்று போட்டு விடுவார்கள், எனக்கு இல்லாம போயிடும், நான் செத்து போயிடுவேன். அதுதான் பயம், மனுஷனுக்கு இருக்கிற பயம். ஐயோ சாப்பாடு இல்லாம செத்து போயிடுவோம். இன்னைக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன? லேண்ட் இல்ல, போதுமான அளவு தண்ணி இல்ல, போதுமான அளவு காத்து இல்ல, கடல்ல மீனே இல்லையா, போதுமான அளவு கடல்லே இல்லையா. இல்ல 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 இல்ல. இது பிரச்சாரங்கள் பண்ணப்படும் பொழுது மனிதர்களுக்குள்ளாக என்ன உண்டாகுது? அப்போ நாம எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை பில்டு பண்ணணும்னா, நமக்கு தேவையானது நமக்கு இருக்குது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறோம். We should have the guarantee that we have ours. எனக்குள்ளது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தப்படணும். அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை பில்ட் பண்ண பார்க்குறோம். அதனால தான் நீங்க யாக்கோபு புஸ்தகம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே 4வது அதிகாரத்தை வாஸ்து பாருங்க, முதல் 4 வசனத்தை. ஏன் உங்களுக்கு யுத்தங்களும் சண்டைகளும்? நீங்கள் இச்சிக்கிறதுனாலும் உங்கள் போர் செய்கிற இச்சை உங்கள் மாம்சத்தில் இருக்கிறதுனால தான். நீங்கள் விண்ணப்பிக்காதனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை.
இல்லைங்க நாங்கள் ஜெபம் பண்றோம்னு சொல்றீங்களா, அதுக்கு பதில் கொடுக்குறாரு. நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறதுனாலே உங்களுக்கு அது வாய்க்கிறது இல்லை அப்படி சொல்றாரு. அதெல்லாம் வாசித்து பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனம் வாசித்து பாருங்க. இப்ப நமக்கு நேரம் இல்லை. விஷயங்களை புரிந்து கொள்ளுங்க. இயேசு இங்க வந்து அந்த அடையாளத்தை செய்வது, நீங்க எல்லாம் ஒரு மாயையில மாட்டிட்டு இருக்கீங்க. என்ன மாயை தெரியுமா? பற்றாக்குறை என்கிற மாயையில மாட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் வெறும் இன்ஃபனைட் வேர்ல்ட பாக்குறீங்க. நீங்க வெறும் கண்ணுகளை பாக்குறத பாக்குறீங்க. நீங்க வந்து 5 அப்பம் 2 மீன் தான் அங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் வேற பாக்குறேன். நான் வந்து இன்ஃபனைட்டோட கனெக்ட் ஆயிருக்கிறேன். இப்ப வானம் பூமின்னு சொல்றோம் பாருங்க. வானம்னா என்ன? எல்லையற்றது, இன்ஃபனைட், வரையறுக்கப்பட முடியாதது. இதுல இருந்து இது வரைக்கும் தான் வானம், வரையறுக்க முடியாது. ஆனா பூமி வரையறையற்றது அல்ல, ஃபைனைட். ஃபைனைட்னு சொன்னா அது ஒரு எல்லைக்குட்பட்டது. அப்ப இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லைக்குட்பட்டது. வானம் என்று சொல்லப்படுகிறது எதற்கு அடையாளமா இருக்குது? எல்லையற்றதுக்கு அடையாளமா இருக்குது. இந்த எல்லையற்றதிலிருந்து வார்த்தை எல்லையற்றதாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது எங்கன்னு சொன்னா, எங்க மாறி வந்ததுன்னு சொன்னா இந்த எல்லைக்குள்ளாக. அப்போ இந்த எல்லையற்றதையும் எல்லை உள்ளதையும் இணைக்கிறதாக மாறினது தான். கடந்து வந்தது மாத்திரமல்ல, நாட் ஓன்லி கிராஸ்டு, இன்ஃபனைட் கிராஸ்ட் அண்ட் கனெக்டட் ஃபைனைட் வித் இன்ஃபனைட். ஆமென். இது ரெண்டும் இணைஞ்சிருச்சு. இப்போ அந்த அபண்டன்ஸும் இந்த லிமிட்டடும் இப்ப இணைந்து விட்டது. இந்த இணைந்ததை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்னா, அங்கதான் ஃபெய்த். அதுதான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ. அந்த ஃபெய்த் வைக்கும்போது என்ன உண்டாகுதுன்னு சொன்னா, நமக்கு வாழ்க்கை ஃபியர் பேஸ்ட்ல இருந்து மாறி ஃபெய்த் பேஸ்டுக்கு போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி மாறுது. நாம சிஸ்டமிக் சின்ல இருந்து மீட்கப்படுகிறோம். இதுல இருந்து மீட்கும்படியாக தான் இயேசு வந்தார். இந்த பயங்களிலிருந்து நம்ம மீட்கும்படியாக இயேசு வந்தார். நீங்க ஒருத்தர் கொல்ல வேண்டியது இல்லை. ஐயோ எனக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் பேர் அழிஞ்சாதான் எனக்கு கிடைக்கும், இவங்களெல்லாம் நான் கீழே வச்சிருந்தா தான் நான் மேல வர முடியும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? இந்த எண்ணம் தானே இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதுக்காக தானே நாம ஜெயிக்கிறவங்களாக காட்ட விரும்புறோம். இன்னொரு இதுல டேஞ்சர் என்னன்னு சொன்னா, கடவுளே என் கூட இருக்கிறாரு அதனால தான் நான் ஜெயிக்கிறேன் அப்படி சொல்றது இல்லையா? அதுதான் பெரிய டேஞ்சர். 1800களில் மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி அப்படின்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணாங்க அமெரிக்காவில். மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளில் உள்ள நிலங்களை அபகரிக்கிற உரிமையை கடவுள் தந்திருக்கிறார். அது அவசியமானதும் கூட. இதற்காகவே அமெரிக்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காகவே கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு ஒரு கொள்கையே கொண்டு வந்துதான் பல நாடுகளை அவர்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி, கடவுளை தங்களுக்கு துணையா கூப்பிட்டுக்கிட்டாங்க. நான் சாகாமல் இருக்க எல்லா முயற்சியும் எடுப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல தான் கிராஸ் ஒரு ட்விஸ்ட கொடுக்குது. நான் வாழ்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன், அது அடுத்தவர்களை அழிப்பதாக கூட இருக்கலாம் என்கிற காயினுடைய உலகத்திலிருந்து சிலுவை ஒரு மாற்றத்தை என்ன கொண்டுருது? பிறர் வாழ தன்னை கொடுப்பேன் என்கிற மாற்றத்தை கொண்டு வருதுதான் சிலுவை. 10வது வசனம் பாருங்க. அதை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு தான் ஞாபகம் வரும். யோவான் எப்படியெல்லாம் எழுதுறாரு பாருங்க. ஏன் அந்த இடம் புல்லுள்ளதா இருந்ததுன்னு எழுத வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளவோ விஷயங்கள் எழுத வேண்டி இருக்கும்போது இதை ஏன் சொல்லணும்னா, அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை அமரப் பண்ணுகிறார். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த புல்லுள்ள இடங்களில அமர பண்ணும் பொழுது ஜனங்களுக்கு தெரியுது. சங்கீதம் 23 நமக்கே எவ்வளவு மனப்பாடம் இருந்ததுன்னா யூதர்களுக்கு எவ்வளவு மனப்பாடமா இருந்திருக்கும். அந்த புல்லுள்ள இடங்களில் அவர்களை அமர பண்ணும் பொழுது, இதோ என் தேவன் இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷால் நாட் வாண்ட். இப்ப நான் தாழ்ச்சி அடைய போறதே கிடையாது, எனக்கு நான் திருப்தி அடைய போகிறேன் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்தும் விதமாக அவர் எழுதுகிறார். ஏன் இதை நான் இவ்வளோ முக்கியமாக எடுத்து பேசுறேன் அப்படின்னா, இந்த சாதாரணமாக இதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பத்தை எடுத்தாரு, கொடுத்தாரு, 12 கூடைகள் நிறையா திரும்பி எடுத்தாங்க. ஆமா, 12 கூடைகள் நிறையா திரும்பி எடுத்தாங்க. ஏன்னா 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்கள் ஏன் இருந்தாங்கன்னா, 12 ட்ரைப்ஸ் தான் இருந்தாங்க இஸ்ரேலில். இவர் தம்மை இஸ்ரவேலாக காட்ட விரும்புகிறார். அப்போ 12 ட்ரைப்ஸ் இருந்தது போல, கோத்திரங்கள் இருந்தது போல 12 சீஷர்களை தமக்கு அவர் ஏற்படுத்தி ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இஸ்ரேலை அவர் மறுநிர்மாணியமாக, இஸ்ரேலினுடைய நிர்மாணியமாக தமது ஊழியத்தை அவர் காட்டுகிறார். இங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் காட்டுகிறார்.
இந்த பற்றாக்குறை எண்ணத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான அடையாளம் இந்த அற்புதம் என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம் எப்படி செயல்படுதுன்னு சொன்னால் பவர், இந்த பலவீனரிடத்திலிருந்து பலவான்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அதை தடுக்க யாரும் இங்கே தயாராக இல்லை. இல்லாதவர்களிடத்திலிருந்து சரக்குள்ளவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள் என்று சொல்லப்படுவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள் தொடர்ந்து அவர்களிருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உலகம் அப்படின்னு ஒத்துக்கொண்டு இருக்கிறோம் நாம. வேற எதுவுமே நமக்கு புரியவும் புரியாது. வேற எப்படி தான் இந்த உலகத்தை ரன் பண்றது, அப்படித்தான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துல எல்லாம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த இன்ஃபனைட்டும் ஃபைனைட்டும் சேர்ந்துருச்சு. வார்த்தை மாம்சமானது அந்த முதல் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? கிருபையும் சத்தியமும் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அபண்டன்ஸ். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ரெண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயத்த அவர் அங்க சொல்றார். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இந்த ஆசீர்வாதத்துக்கு கடவுளே தனக்கு துணையா கூப்பிடும்போது பெரிய சிக்கல்ல போயிடுதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா கடவுள் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நான் செஞ்சதெல்லாம் சரி அப்படின்றது ஆயிடும். இதுல இன்னொரு விஷயம், இங்கதான் பயத்தை விசுவாசம் மாற்றுகிறது. பயத்துக்கு பதிலாக விசுவாசம் வந்து அமர்கிறது. அப்படி அமரும் போது நமக்குள்ள ரிலாக்ஸ் வருது. ஆண்டவர் இப்படி சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, அல்லது எண்ணத்தை உண்போம். அந்த மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 6வது அதிகாரம். ஆகையால் 31வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இது நமக்கு புரியவே இல்லை. நிறைய பேருக்கு புரியல. என்னடா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னா சபைக்கு வர்றதும் காணிக்க கொடுக்கறதும் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா, நம்ம வேலையை செஞ்சிட்டோம்னா அவர் வேலையை செஞ்சிருவாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த வசனத்தை பிளண்டா எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான சோறு தந்துடுவேன், நான் உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சிருவேன். நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்க. அப்படின்னா என்னையா தெரியலையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்னையா செய்யணும் தெரியல. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா ஏதாவது புரியும். தேவன் என்ன சொல்றாரு? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்போ பறவைய போஷிக்கிறது யாரு? தேவன். செடிக்கு உடுத்துவிக்கிறது யாரு? உங்கள் பிதா. இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுனா என்ன? தேவனுடைய நீதியை தேடுறதுனா என்ன? தேவனை போல செயல்படுறது, தேவனுடைய ஆட்சியை போல செயல்படுறது. அப்ப நீங்க எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஆங்கில வேதாகம் சொல்றது, how we clothe ourselves. நம்ம நாமே எப்படி உடுத்தி வச்சுப்போம், நம்ம நாமளே எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். செல்ஃப் பிரசர்வேஷன், என்ன நான் எப்படி காப்பாத்திப்பேன் அப்படிங்கிறத அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்க யாரு? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்க என்ன யோசிக்கணும்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்ண கொடுப்போம், யாரை உடுத்துவிப்போம் என்று கவலைப்படுங்கள். அதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறது. யாருக்கு இன்னைக்கு சாப்பாடு போடலாம், யாருக்கு இன்னைக்கு உடுத்து வைக்கலாம்? ஏன்? உங்கள் தேவன் அந்த சேர்த்து வைக்காத அந்த பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். காலையில மலர்ந்து மாலையில உதிர்ந்து போகிற அந்த பூவுக்கு அவ்வளவு அழகா உடுத்து வைக்கிறார். தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அதையெல்லாம் உண்ண கொடுக்கிறார், உடுக்க கொடுக்கிறார். நாம என்ன நினைச்சிட்டோம், நமக்கும் அவர் தான் தரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்காகவே தான் சபைக்கே போறோம். ஐயா சோறு கிடைக்குமா, ஆண்டவர் எங்க கஷ்டத்தை நீக்கிடுவாரா, என் கஷ்டத்தை நீக்கிடுவாரா அப்படின்றது இல்லை இங்க கேள்வி. நான் யார் கஷ்டத்தை நீக்க முடியும் என்பது தேவராஜ்யத்தினுடைய கேள்வி. நான் உங்கள் பரமபிதாவை போல நீங்க இருக்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யமாக இங்க ஸ்தாபிக்கணும்னு சொல்லி சொன்னா அதுதான் செய்யணும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதல்ல கேள்வி. எண்ணத்தை உண்ண கொடுப்போம், யாரை உடுத்துவிப்போம் என்பதாக நம்முடைய கேள்வி மாற வேண்டும். ஏன்னா இங்க பிச்சு கொடுக்க கொடுக்க வளர்ந்துகிட்டே இருக்குன்றதுதான் காமிக்கிறோம். பிச்சு கொடுக்க கொடுக்க, ஏன்னா இங்க அந்த
பிரம்மாண்டமும் எல்லையற்றதும் எல்லைக்குட்பட்டதுமாய் இருக்கிற நாம் எல்லையற்றதா இருக்கிற அவரோடு கூட சேர்ந்து விட்டோம். அதற்கு பெயர் நித்திய ஜீவன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 குதிரைகள் காட்டப்பட்டிருக்குது. 6வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 6ல் அதை நீங்க பார்க்கலாம். 4 குதிரைகள், வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, சாம்பல் நிற குதிரை. இந்த வெள்ளை குதிரை என்னன்னு சொல்லி சொன்னா சண்டை போடுறது, யுத்தம் பண்ணுகிறது, கான்குயரிங். இந்த சிவப்பு குதிரை என்னன்னு சொல்லி சொன்னா சண்டை, யுத்தம். பிளாக் என்னன்னு சொல்லி சொன்னா பஞ்சம். பஞ்சத்துக்கு அடுத்தது சாம்பல் நிற குதிரை. அந்த சாம்பல் நிற குதிரையினுடைய பெயரே டெத், தானோஸ், தனாட்டோஸ் அப்படிங்கிறது தான் மரணத்துக்கான கிரேக்க கடவுள். மரணத்துக்கான கிரேக்க கடவுள். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படின்லாம் படம் வந்திருக்கும். அந்த ஃபேண்டாஸ்டிக் 4 எதிர்த்து சண்டை போடுறவங்க இந்த தானோஸ் தான். அப்போ இந்த நிகழ்ச்சிகள் அங்க எழுதப்பட்டிருக்குது. இனிமேதான் அது நடக்க போகுதான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகமே இந்த 4 குதிரைகளால் நடந்து கொண்டே இருக்குது. எப்படி நடக்குது? முதல்ல ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன் மூலமா அந்த உலகம் எப்படி, இந்த பிலீஃப் சிஸ்டம், இந்த ஸ்கார்சிட்டி பிலீஃப் சிஸ்டம், 5 அப்பங்கள் தானே இருக்குது. 2 இப்போ யோசித்து பாருங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குதான் நாங்க மட்டும் வெளியே சத்தமா சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லாம எப்பா இங்க 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொன்னா அந்த பையன் உயிர் அன்னைக்கு போயிருக்கும். அவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கும், எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் அப்போன்னு சொல்லிட்டு, இல்லையா? ஏன்னா அவ்வளோ பசியில் இருக்காங்க எல்லாரும். அப்போ முதல்ல காம்படிஷன் என்ன உண்டு பண்ணுது? கான்ஃப்ளிக்டை உண்டு பண்ணுது. கான்ஃப்ளிக்ட் என்னதை உண்டு பண்ணுது? கான்கொஸ்ட்டை உண்டு பண்ணுது. அது ஒரு சிறு பையன் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனா இருக்கட்டும், அல்லது தேசத்தை ஆளுகிற அந்த பூமியின் எல்லைகளா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷன்னால ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு பிரச்சனை உருவாகுது. அந்த பிரச்சனை நிமித்தமாக ஒரு கான்கொஸ்ட் உருவாகுது. ஒரு யுத்தமும் யுத்தத்தினால உண்டாகிற போட்டியும் சண்டையும் அங்கே உண்டாகுது. உண்டான பிறகு ஒரு ரெசன்மெண்ட் உண்டாகுது. ஏன்? யாருக்கும் தங்களை யாரும் ஆளுகை செய்வது பிடிப்பதில்லை. ஸோ நான் ஒருத்தரை கான்கொஸ்ட் பண்ணிட்டேன்னா அவர் என்னை ஆதரிக்க போறதில்லை, என் மேலே எரிச்சலாக இருப்பார், ரெசன்மெண்ட்டாக இருப்பார். அந்த ரிசன்மெண்ட் என்ன உண்டாக்கும்? ரெபெலியனை உண்டாக்கும். எனக்கு விரோதமாக அவர்கள் போராட துவங்குவார்கள். அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு நான் என்ன பண்ணுவேன்? ரிட்டாலியேஷன் பண்ணுவேன். எத்தனை பேசிட்டேன் பாருங்க. காம்படிஷன், கான்ஃப்ளிக்ட், கான்குவஸ்ட், ரெசன்ட், ரெபெலியன், ரிட்டாலியேஷன். இந்த ரிட்டாலியேஷன் தான் பிறகு வாரா மாறுது. இந்த சண்டை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பஞ்சம் உண்டாகுது. செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. நாங்க ஏன் முதல்ல இந்த காம்படிஷனே வந்ததுன்னா பஞ்சம் வந்துருமோன்னு நினைச்சுதான் இந்த காம்படிஷனே நாங்க ஏற்படுத்தணும். எங்களுக்கு இல்லாம போயிடுமோன்னு நினைச்சுதான் நாங்க இந்த காம்படிஷன்ல இறங்கணும். ஆனா அது உண்மையிலே கடைசியில பாத்தீங்களா அது உண்மையாயிடுச்சு. என்ன உண்மையாயிடுச்சு? உண்மையாகவே அங்க யுத்தம் வந்ததுனால இந்த சண்டை வந்துருச்சு, இந்த பஞ்சம் வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இந்த 5 அப்பம் 2 மீனையும் அவர் 5000 பேர் கொடுத்து முடிச்சு 12 கூடைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் 2-3 முறை வாங்கி சாப்பிட்டாங்க. யாரும் கேட்கல, என்னப்பா 2 முறை வாங்குற, லைன்ல நீ மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குதே, மறுபடியும் உனக்கு கொடுத்த மாதிரி இருக்குதே, இது எல்லா மக்களுக்கும் வேணும்லாம் நீ நினைக்க மாட்டியான்லாம் கேட்கல. எல்லாரும் சாப்பிட்றாங்க, 2-3 முறை சாப்பிட்றாங்க. வயிறு ஃபுல்லாகி போச்சு, மிச்சத்தெல்லாம் கீழே போடுற அளவுக்கு ஆகி போச்சு. 12 கூட நிறைய எடுத்தாச்சு. இப்ப ஜனங்க என்ன பண்றாங்க? ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று ஆங்கில வேதாகமம் இது அழகா சொல்றது. பை ஃபோர்ஸ், they want to make him as king by force. அவருக்கே இஷ்டம் கூட ஏறுப்பா அப்படின்னு சொல்லி இந்த இயேசுவை அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏன்? வெள்ளை குதிரையில தான் ராஜா வருவாரு. வெள்ளை குதிரையில ராஜா வந்தா என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்துல நான் பார்த்தபோது, 2வது வசனம், நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவர் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஸோ இவர்களுக்கு யார் ராஜாவாக தேவை? இப்ப இயேசு ஏற்கனவே ராஜாவாக தான் வந்தார். அவர் பிறக்கும் போதே ராஜா, அவர் அங்க ராஜாவாகத்தான் இருக்கிறார். ஆனா இவர்களுக்கு எப்படிப்பட்ட ராஜா வேணும்? இந்த வெள்ளை குதிரையின் மேல ஏறுகிற ஒரு ராஜா வேணும். இந்த வெள்ளை குதிரையின் மேல ஏறி இந்த ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்துகிற அம்பையும் வில்லையும் வைத்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இயேசு வெள்ளை குதிரையின் மேல ஏற விரும்பல. ஏன்னா வெள்ளை குதிரை ஏறினா சாம்பல் நிற குதிரை தான் வந்து சேருன்றது அவருக்கு தெரியும். இந்த குதிரையில ஏறினா, இந்த யுத்தத்தை துவங்கினா கடைசியில மரணத்தில் தான் வந்து முடியும். நான் மரணத்தின் அதிகாரியாக வரல, நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
ஆகவே அவர் ஒதுங்கி கொண்டார். தேவனுடைய ராஜ்யம் இப்படி யுத்தத்தினால கழுத்துல கத்தி வச்சு உருவாகிறது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கத்தினால உருவாகுது, இன்ஃப்ளூயன்ஸால உருவாகுது, வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதனால உருவாகுது, அவர்களுக்கு விளக்கம் சொல்வது நிமித்தமாக, எடுத்து சொல்வது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் உருவாகுது. ஒரு கடுகு விதையை போல அது உருவாகுது. ஒரு 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 கடல்ல போடப்படுகிற மீன்களுக்கு போடப்படுற வலையை போல அது இருக்குது. புளித்த மாவை போல அது இருக்குது. எங்கேயுமே வெள்ள குதிரையில ஏறி போய் சண்டை போடுகிற தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்கவே முடியாது. இது அன்பினால் கட்டப்படுகிற ஒரு ராஜ்யம், சாட்சியினால் கட்டப்படுகிற ஒரு ராஜ்யம், விளக்கங்கள் கொடுப்பதினால் கட்டப்படுகிற ஒரு ராஜ்யம். இன்னும் சொல்ல போனா எல்லாவற்றுக்கும் விட மேலாக நாம ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அது எங்களுக்கு நேரிடட்டும், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், மற்றவரோட ரத்தத்தை வாங்குறதுனால நம்ம ஜெயிக்கிறது இல்லை, மற்றவங்களை கொல்றதுனா நீங்க கத்தி எடுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அடுத்தவங்களை கேடா பேசினாலே போதும், முட்டாள்னு சொன்னாலே போதும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில பரப்புறது ஒரு வேலை, ஒருத்தரை குறித்து மோசமா பேசுறது ஒரு கொலை. இதெல்லாம் அவர்களை அழிப்பது நிமித்தமாக நீங்கள் வாழ பார்க்கிறீர்கள், நீங்க ஜெயிக்க பார்க்குறீங்க. உங்க பக்கம் நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்களுடைய நியாயங்களை காலில் போட்டு மிதித்து, அவங்க நியாயம் இல்லை, அவங்க சொல்றது பொய் என்று நிரூபிக்க வாதாடுகிறோமே. நாம சொல்றது உண்மை நிரூபிப்பதற்காக அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு வாதாடுறோமே, அங்கே பிரச்சனை தான். We love not our life even unto death. அதுதான் வேதாகமத்தினுடைய அடிப்படை விஷயம். யாருடைய ரத்தத்தினால் நம்ம ஜெயிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயம் என்பது யுத்தத்தினால உருவாகிறதில்ல, மற்றவருடைய ரத்தத்தினை வாங்குவதனால், மற்றவர்களை அவமானப்படுத்துவதனால, மற்றவங்களை மட்டம் தட்டுவதனால, மற்றவர்களை மோசமாக்குவதனால, நான் நல்லவன் என்பதை காண்பிப்பதற்காக மற்றவர்களெல்லாம் கெட்டவங்கன்னு காண்பிக்கிறோம் இல்லையா, அதனால உருவாகிறதில்ல. இது போட்டிகளை வளர்க்கிற ஒரு உலகம். இந்த போட்டிகளுக்குள்ளாக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இன்ஃபனைட் இருக்கு, எல்லாருக்கும் தேவையானது இருக்குதுன்ற மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம இந்த யுத்தத்தில் இறங்க மாட்டோம். நமக்கு தேவையானது நமக்கு தேவையானது எல்லாவற்றுக்கும் மேலாக மிச்சம் எடுக்கக்கூடிய ரீதியில தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நம்ம கை வேலை செய்யணும். நாம ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு நம்ம கை வேலை செய்த நிமித்தமாக நாம தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த அற்புதங்கள் நடந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. போட்டியும் பொறாமையும் பயமும் நிறைந்த இந்த உலகத்துல அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை அனுபவித்தவர்களாக, அந்த பிரம்மாண்டம், அந்த எல்லையற்ற தன்மை, அந்த நித்திய ஜீவன், இந்த ஜீவனோடு கூட இணைந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இல்லாமல் போய்விடுவோமோ என்கிற பயம் எங்களுக்கு அவசியம் இல்லை. மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களுடைய காரியங்களை அபகரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தொடுகிறதெல்லாம் வளர்கிறது, பெருகுகிறது என்கிற ரீதியிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆகவே பற்றாக்குறை மனதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பற்றாக்குறை பயத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அந்த அங்கலாய்ப்பு, பயந்து பாய்ந்து முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள், இப்படிப்பட்ட பாதக சிந்தைகளிலிருந்து எங்களை விடுவித்து, நாங்கள் விண்ணப்பிக்கிறதுனாலே எங்களுக்கு சித்திக்கிறது, விண்ணப்பிக்கிறதுனாலே எங்களுக்கு உண்டாகிறது. நாங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிற கூட்டத்தார் அல்ல. எண்ணத்தை உண்ண கொடுப்போம், யாரை உடுத்துவிப்போம் என்கிறதாக எங்கள் கேள்விகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.